பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திராவிட ஆட்சி சவுக்கு சங்கர் வீட்டில் கொட்டப்பட்ட மலைமை சாட்சி என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அடித்து நொறுக்கப்பட்ட சவுக்கு சங்கரினுடைய வீடு எதற்காக அடித்து நொறுக்கப்பட்டது, என்ன சூழலில் அது நடந்திருக்கு என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலை வழக்கில் செல்வ பெருந்தகை ஈடுபட்டு இருப்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் சவுக்கு சங்கர் அவர்களினுடைய வீடு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகள் இப்பொழுது பெருவாரியாக எழத் தொடங்கி இருக்கின்றது. அது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல் இந்த திராவிட மாடல் அரசினுடைய போக்கு இருக்கு இல்லையா, போக்கு இந்த சவுக்கு மீடியா என்கின்ற ஒரு தனியார் ஊடகத்தை அல்லது தனியார் ஒரு யூடியூப்பை மூடுவதற்கான வேலையை செய்து விட்டது. அவரை நேற்று சவுக்கு சங்கரே அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்மளுக்கு இந்த மீடியாவை என்னால் தொடர்ந்து நடத்த முடியாது, ஏன்னா இந்த மீடியாவை நான் நடத்துறதுனால நான் உண்மைகளை பேச வேண்டியது இருக்குது. உண்மைகளை பேசுறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொறுக்கல. ஒரு தனி மனிதனாக பலமுறை நான் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறேன், பலமுறை அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், நான் பலமுறை கைது செய்யப்பட்டிருக்கிறேன், சிறையில் பலமுறை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன். இதையெல்லாம் தாண்டி இந்த மீடியாவை நடத்திக்கிட்டு இவ்வளோ காலம் இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நேற்று என்னுடைய வீடு அடித்து நொறுக்கப்பட்டிருக்குது. இப்போ இதையெல்லாம் தாண்டி இதை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு என்ன, நான் ஒரு தனி மனிதனாக தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சவுக்கு மீடியாவை கைவிடுகிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பதிவை பார்க்க முடியுது. இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய போக்கு ஒரு மொசோலினுடைய ஆட்சி, ஒரு ஹிட்லரினுடைய ஆட்சி, இவங்க சொல்கிற சர்வாதிகாரி உச்சபட்ச சர்வாதிகாரியாக இவர்கள் வரையறுக்கின்றவர்களினுடைய ஆட்சிக்கு இணையாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஏதாவது திராவிட மாடல் அரசினுடைய அந்த போக்கை ஏதாவது விமர்சனம் செய்துட்டா அவனை பற்றி தனி மனித விமர்சனம் பண்ணுறது அல்லது தரக்குறைவாக பேசுறது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் வளர்க்கப்படுகின்ற வேட்டை நாய்களாக இருக்கின்ற இந்த பல்வேறு யூடியூப் சேனல்ஸ், அதாவது அவங்க காசு போட்டு வளர்க்கின்ற அந்த யூடியூப் சேனலும் சரி, காட்சி ஊடகங்களும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிட்டா சொன்னவர்களினுடைய தனி மனித வாழ்க்கை, அவர்களுடைய குடும்பம், அவருடைய குட்டி, அவர்களுடைய பிள்ளை பேர பிள்ளை எல்லாத்தையும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறது, அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் வகையில் செயல்பாடுகளை முன்னெடுக்கிறது, இது போன்ற வேலைகளை கடந்த 4 வருடங்களாகவே செய்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த இதில் பாதிக்கப்பட்ட திரு சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்தவரையிலையும் நமக்கு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவருடைய அரசியல் போக்கு, அவருடைய அரசியல் நிலைப்பாடு நம்மளுக்கு உடன்பாடு இல்லை. நம்ம பலமுறை சவுக்கு சங்கர் அவர்களை அவருடைய நிலைப்பாடு குறித்து விமர்சிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு முறை கூட அவரை அதாவது தனி மனித பகையோடு அவரை அணுகுனது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இந்த அரசு, அதாவது ஒரு தனி மனிதன் கூட அரசியல் முரண்பாடுகளின் அடிப்படையில் சவுக்கு சங்கரை ஒரு தனி மனிதனோட முரண்பாடோட அணுகக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது இந்த எல்லாரையும் நிர்வகிக்கின்ற ஒரு அரசு ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் தொடர்ச்சியாக சவுக்கு சங்கரை கைது செய்கிறது, சிறையில் அடைக்கிறது. ஒரு முறை இல்லை, பல முறை இல்லை, ஒரு குண்டாசு இல்லை, 2 குண்டாசு இல்லை, 3 குண்டாசு, இது மாதிரி அடுக்கடுக்கான அடக்குமுறை, அதன் பிறகு தொடர்ச்சியான கைது, அதன் பிறகு கைது செய்யப்பட்ட பிறகு சிறைச்சாலையில் வைத்து அடிக்கிறது, இது போன்ற பல்வேறு அச்சுறுத்தல்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தது. சவுக்கு சங்கரை பொறுத்தவரையிலும் நீ என்ன வேணாலும் செய்ய, நான் சட்டத்தின் படி என்ன செய்ய முடியுமோ, என்னை தற்காத்து கொள்ள முடியுமோ என்று அந்த சட்டத்தின்படி நின்று பல்வேறு வழக்குகளில் வெளியில் பிணையில வழியில் இப்போ தன்னுடைய லைன் இந்த சவுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு மீடியாவை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றாரு. இப்போ இவர்களால் சட்டத்தின்படி சவுக்கு சங்கர் அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, நமக்கு எதிராக அவர் சொல்லுகின்ற கருத்தை அடக்கி வைக்க முடியல, இவர் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்ன பிறகு வழக்கம் போலவே இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த அரச பயங்கரவாத அடக்குமுறைகளை ஏவி விடுவாங்க. அதில் அடங்காமல் ஒருத்தன் சட்டத்தின்படி வந்துட்டான்னா அவன் மீது தனி மனித ஒழுக்க கேடுகளை இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரு இவருன்னு அவதூறுகளை பரப்புவாங்க. அதையும் கடந்து ஒருத்தன் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அவனை உயிர் பயம் காட்டி அச்சுறுத்துவார்கள். இப்போ இது சவுக்கு சங்கருக்குள்ள அண்ணன் சீமான் அவர்களுக்கே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் சீமான் அண்ணன் அவர்களை நெருங்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஒற்றை காரணம் என்னன்னா, தமிழகம் முழுமைக்கும் அண்ணனுடைய தம்பிகளாக இருக்கின்ற கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு அதிகமான ஒரு பெரிய கட்சியாக, 3வது பெரிய கட்சியாக இருக்கிறதுனால இங்க அண்ணன் சீமான் அவர்களை இந்த திராவிட மல ஆட்சி செய்கின்ற இவர்கள் நெருங்க முடியல. ஆனா இப்போ இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் ஒரு மீடியா பர்சனாலிட்டியா இருக்கிறவர்களை இந்த பின்னணி எல்லாம் வச்சு அவங்க அச்சப்பட போவதில்லை. அரசு
வந்து அச்சப்பட போவதில்லை, அதனால எளிமையாக எதையாச்சும் செஞ்சு விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அப்படி தான் நேற்று வந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தகையினுடைய தோழியாக இருக்கின்ற வாணிஸ்ரீ அப்படிங்கிற வழக்கறிஞர் மூலமாக இந்த தாக்குதலை தொடுத்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். இதில் வந்து அவருடைய ஒரு நேர்காணலில் வந்து தூய்மை பணியாளர்களை பற்றி தவறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேர்காணலில் தூய்மை பணியாளர்களை பற்றி எந்த தரக்குறைவான வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தலை. மாறாக வந்து தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் வாகனங்கள் வாங்கி தரோம், அந்தந்த பொருள்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி இந்த செல்வ பெருந்தகை வந்து அதில் பெரிய அளவில் பணத்தை மோசடி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு கூட செல்வ பெருந்தகை வந்து கோபப்படலை. பிரச்சனை என்னன்னா, அதே நேர்காணலில் முன்னாள் பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலை வழக்குக்கும் செல்வ பெருந்தகைக்கும் தொடர்பு இருக்கு, அதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு, அதற்கான ஆதாரங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டு இருக்கின்றது. அதனால செல்வ பெருந்தகை வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சந்தேகப்படக்கூடிய விசாரிக்கப்பட வேண்டிய குற்றவாளின்னு சொன்னதனுடைய போக்குல தான் இப்ப சவுக்கு சங்கரை போய் நீங்க வந்து தாக்குதல் நடத்தணும், சவுக்கு சங்கரை வந்து அடிச்சு உடைக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து இவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிச்சு உடைச்சோம்னா அது ஒரு பிரச்சனை ஆயிடும். அப்ப என்ன, இவங்க வந்து தூய்மை பணியாளர்களை வந்து தரக்குறைவா பேசிட்டாரு அப்படிங்கிறத ஒரு காரணத்தை காட்டி இந்த செல்வ பெருந்தகையினுடைய தோழியாக இருக்கின்ற இவர்களை வச்சு இவங்க வந்து இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஆட்சி அதிகாரம் திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போது ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் போய் அவர் வீட்டில் உள்ள முதியவரை வந்து தாக்கி அவங்கள அடித்து அவங்கள காயப்படுத்தி விட்டு அவர்கள் வீட்டில் இருக்கிற பொருள்களை சேதப்படுத்தி விட்டு இங்கேருந்து வண்டி வண்டியாக கொண்டுட்டு போன சாணியையும் மலத்தையும் கலந்த அந்த கலவையை கொண்டுட்டு போய் அவங்க வீட்டில் ஊற்றிட்டு வர்ற அளவிற்கு இந்த ஆட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வேற எங்கேயோ இங்க கன்னியாகுமரியிலங்க, தூத்துக்குடியிலங்க, திசையான் விலையிலங்க, அதுவும் இல்லாமல் அது பயணங்களே பண்ண முடியாத கிராமத்தில் நடந்துருச்சுன்னா பரவாயில்ல. இது தலைநகரில் எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் எல்லா இடத்துலையும் வந்து கியூ பிரான்ச்சை வச்சு அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இது இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திமுகவுக்கு தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுல எந்தவித நியாயமும் இல்லை. சரி, தெரியாமல் நடந்துருச்சுன்னே வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு மீடியா பர்சனாலிட்டி வீட்டில் இப்படி நடந்திருக்கு, இந்த வேலை நடந்திருக்குன்னு தெரிந்த பிறகு அந்த நிகழ்வுக்கு காரணமானவர்கள் கைது செய்யப்பட்டார்களா, அல்லது இந்த நிகழ்வு குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் ஏதாவது கருத்தை பதிவு செஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னா இதுவரையிலையும் எதையும் பதிவு செய்யல. இதை நம்ம புரிஞ்சுக்க வேணும். இந்த அடிப்படையில் தான் வந்து இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்டுதலின் பேரில் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக தலைவரினுடைய அந்த கொலை வழக்கு தொடர்பை மறைப்பதற்காக செய்யப்பட்ட வேலை. இப்போ என்ன பண்ணிட்டீங்க, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரு தனி மனிதனை அச்சுறுத்திட்டீங்க. இப்போ தனி மனிதன் நடத்தி வந்த அந்த யூடியூப் சேனலுக்கு வாடகைக்கு கொடுத்திருந்த பில்டிங் ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து சவுக்கு சங்கருங்கிற லைன்ஸ் மீடியாவுக்கு உங்களுடைய இடத்த வாடகைக்கு விடக்கூடாதுன்னு அவரை மிரட்டிட்டீங்க. இப்போ அவர் வந்து நீங்கள் வந்து காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வீட்டுக்கு போயிட்டீங்க. ஏற்கனவே ஒரு வீடு சவுக்கு சங்கரினுடைய சொந்த வீட்டுக்கு வந்து வருமான வரி சோதனை ரைடு அப்படின்னு சொல்லி பூட்டி சீல் வச்சுட்டீங்க. சரி, அதன் பிறகு சில நாள் அவர் வந்து விடுதியில் தங்கிட்டு அதன் பிறகு ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னாடி வலசரவாக்கத்தில் ஒரு இடத்துல வந்து வாடகைக்கு குடியிருக்கிறாரு. இப்போ வாடகைக்கு குடிக்கு போய் அவர் வந்து அந்த இடத்துல 2 மாதம் தான் ஆகுது, அங்கே நான் இருக்கிறதே யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற சூழலில் அவருடைய இருப்பிட முகவரி முதற்கொண்டு அவருடைய புகைப்படம் முதற்கொண்டு வீட்டினுடைய புகைப்படம் முதற்கொண்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து இந்த வீட்டில் போய் இதை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு இருக்கீங்க. இப்போ வந்து வீடெல்லாம் வந்து உங்கள் ஆட்சி தமிழ்நாடெல்லாம் செஞ்சதை இந்த தூய்மை பணியாளர் வந்து சவுக்கு சங்கர் வீட்டில் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த 5 வருடமா இருக்கு இல்லையா, 5 வருடமா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுமைக்கும் என்ன செய்ததோ அதை தான் நேற்று போராட்டக்காரர்கள் என்ற போர்வையில் போன இவர்கள் சவுக்கு சங்கர் வீட்டில் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இதை நம்மளால இதை விட வேற இந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி விளக்க முடியும் அப்படின்னு தெரியல. இப்போ இவர் வந்து யூடியூப் சேனலை நான் வந்து நிறுத்திக்கிறேன், நான் இனிமேலுக்கு பேசலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் அவர் இப்போ வீடற்ற ஒரு ஆளாக வெளியில் வர போகிறாரு. சரி, இது அவருடைய தனி மனித பிரச்சனையாக எடுத்துக்கிறேன்.
இருக்கிறதா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கருத்தை பதிவு செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாளை நடக்க போகின்ற ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொள்றதா? சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உங்க ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து விமர்சனம் செய்கின்ற எல்லா யூடியூப் சேனலுக்கு அரங்க வீட்டுக்கும் ஆளை அனுப்பி இதே போல சாணி மற்றும் மலத்தினாலான அந்த கழிவுகளை கொட்ட சொல்ல போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை இப்படியே விட்டுட்டு நகர்ந்து போனா, இந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய இந்த செயலை இப்படியே விட்டுட்டு நகர்ந்து போனா நம்மை விட பெரிய அடிமை யாராகவும் இருக்க முடியாது. இப்ப இந்த நிகழ்வு நடந்துருச்சுங்க. எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி வன்மையாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த செயல் குறித்து மிக கடுமையாக விமர்சனம் செய்து பெரிய அளவிலான அறிக்கையை அவர் போட்டிருக்கிறாரு. அதன் பிறகு திருமாவளவன் கண்டிச்சிருக்கிறாரு. திருமாவளவன் கண்டிக்கும் பொழுது இவ்வளவு ஒரு கேவலமான கண்டனங்களை நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு அரசினுடைய போக்கு தெரியாத ஒரு ஆளு திருமாவளவன்னா யாருமே நம்ப முடியாது. ஏன்னா இந்த செயல் நடந்திருக்கு. இந்த செயலுக்கு பின்னாடி அரசு இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியாத அளவிற்கு அரசியலில் ரொம்ப பரிச்சயமே இல்லாத ஒரு நபரா திருமாவளவன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழல்ல இவர்கள் இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இது காவல்துறையின் மூலமாக திராவிட மாடல் அரசிற்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராரு. இதை விட கேடுகட்ட ஒரு கண்டன அறிக்கையை நம்மளால பார்க்கவே முடியாது, உலகத்தில் யாருமே செய்ய முடியாது. அதன் பிறகு வேற யாரும் வாய் திறந்ததாக நமக்கு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கு. இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை எதிர்த்து பேசுகின்றவர்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் இது நீட்சி அடையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இங்க பதிலே இல்லை. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலேயே 2026 இவங்க எவ்வளோ பெரிய கூட்டணியோட வந்தாலும் காலியாக போகுது அப்படிங்கிறது அவர்களுடைய அணுகுமுறையிலேயே தெரியுது. இப்போ இதில் என்ன பெரிய நகைச்சுவைன்னா, எல்லாத்துக்கும் கருத்து சொல்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டுக்கு இந்த செயல்பாட்டுக்கு திராவிடர் கழகத்திலேருந்து ஒரு பேர் கூட கருத்து சொல்லலை. இந்த கம்யூனிஸ்ட் வாங்கி குடிக்கிற கம்யூனிஸ்ட் இருக்காங்க இல்லையா, கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல, பேரே கம்யூனிஸ்ட்டுங்கிறாங்க, அதுவும் வாங்க இதுவும் வாங்க அப்படி வாங்க இப்படி வாங்க, உலகத்தினுடைய கம்யூனிசத்தினுடைய ஒட்டுமொத்த குத்தகையை நாங்கள் தான் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற கம்யூனிஸ்ட்டு இந்த பிரச்சனை குறித்து வாய் திறக்கலை. அதன் பிறகு நம்ம டோல்கேட் முருகன் இது குறித்து வாயே திறக்கலை. அப்புறம் இன்னும் பல பேர் இன்டலெக்சுவல்ஸ் இருக்கிறாங்க, நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக விடுதலைக்காக போராடுகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிற எவனுமே வாய் திறக்கலை. திருமாவளவன் ஒரு சடங்குக்கு, அண்ணே நான் லைட்டாக திட்டிக்கிறேன்னு, நீங்கள் என்னை பற்றி கோவிச்சுக்காதீங்கன்னு அப்படின்னு ஸ்டாலின்ட்டு சொல்லிட்டு தான் இந்த கண்டன அறிக்கையை விட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற போக்கு இருக்குது. இதை தான் நம்ம திராவிட மாடல் அரசு அதாவது இந்த மலத்தை வைத்து அரசியல் செய்கின்ற ஒரு வடிவமுறையை பாருங்களேன். வேங்கை வயலில் ஒரு பிரச்சனை, வேங்கை வயலில் பிரச்சனை இது மாதிரி நடந்துருச்சுன்னு எவன்லாம் வழக்கு கொடுத்தானோ அவன் மேலேயே வழக்கை போட்டு முடிச்சிருச்சு அந்த வழக்கை. இப்போ இந்த பிரச்சனை, ஒரு பத்திரிகையாளர் தவறாக பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா அவர் மீது வழக்கு தொடுக்கலாம், அவரை கைது செய்யலாம், என்னமோ போராட்ட அணுகுமுறை இருக்குங்க. உலக அளவிலேயே வீட்டில் போய் மலத்தை ஊற்றி சாணியை ஊற்றி போராட்டம் செய்கிற ஒரே போராட்ட அணுகுமுறை இந்த திராவிட மாடல் அரசினுடைய போராட்ட அணுகுமுறையில் தான் இருக்குது. உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ போராட்ட யுக்திகளை எல்லாம் கையாண்டு நம்ம பார்த்துருக்குறோங்க. இது திராவிட மாடல் அரசில் மட்டும்தான் இது போன்ற ஒரு போராட்ட யுக்தியை என்னுடைய வாழ்நாளில் நான் முறையாக பார்க்குறேங்க. உண்மையிலேயே அசிங்கப்பட வேண்டிய ஒரு செயல்பாடு. இந்த திராவிட மாடல் அரசினுடைய இந்த போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இது போன்ற தொடர்ச்சியாக இது நடந்து கொள்ளக்கூடாது. அந்த கலவரத்தை செய்ய தூண்டியவர்கள் யார் என்று உடனடியாக கைது செய்து சட்ட ஒழுங்குக்கு முன்னாடி நிறுத்தணும். இல்லாட்டினா அழகா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தர் கையிலையும் நீங்கள் இந்த திராவிட மாடல் அரசினுடைய போராட்ட அணுகுமுறைக்கு நீங்கள் வைத்திருக்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தர் வீட்டில் ஊற்ற சொல்லுங்க. மொத்தமாக 2026 தேர்தலில் எல்லாரும் சேர்ந்து உங்கள் மூஞ்சில் அதை ஊற்றிடுவாங்க அப்படிங்கிறத பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.